السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு, அவனது அன்பும் அருளும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாருடைய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையாக்கி கொண்ட சஹாபா பெருமக்கள், அந்த வழியில் வந்த தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்கள், அருளாளர்கள், நாம் நம் மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் நிறைவாக நிகழட்டுமாக. வாழும் வரை அல்லாஹ் நமக்கு அளித்த ஈமானையும், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற வேதத்தையும், நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தையும் வழிமுறையையும் முன்னோர்கள் நாதாக்கள் நமக்கு அடித்து தந்த அந்த அழகிய பாதையையும் பாதுகாத்து வாழுகின்ற மக்களாக, அது நின்று வாழுகின்ற மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வருவானாக. இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் பாதுகாப்பையும் கண்ணியத்தையும் தருவானாக. ஆமீன் ஆமீன். அன்பானவர்களே, வாரந்தோறும் பார்த்து வருகிற தஃப்சீர் உரை சூரத்துல் பக்ரா வசனம் 83. குர்ஆனுடைய வசனங்களை கேட்பது எவ்வளவு மகத்தானது, அது எவ்வளவு நன்மைகளை பெற்றுத்தரும், நம்மளுடைய ஈமானுக்கு எவ்வளவு அது வலிமையை சேர்க்கும் என்பதையெல்லாம் வாரங்களாக தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அன்பானவர்களே, சூரத்துல் பக்ராவுடைய 83வது வசனத்தை 2 வாரமாக கண்டு வருகிறோம். அதில் இறுதி பகுதியில் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான்: சும்ம தவல்லைத்தும் இல்லா கலீலம் மின்கும் வ அன்தும் முஅரிதுன். கொஞ்ச பேர் தான் என்னுடைய சொல்லை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், நீங்கள் அனைவர்களும் புறக்கணித்து விட்டீர்கள் என்று சொல்லுகிறான். உங்களில் அனைவர்களும் புறக்கணித்து விட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யூதர்களை பார்த்து, பனி இஸ்ரவேலர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். வ அன்தும் முஅரிதுன், நீங்கள் எங்களுடைய நாம் உங்களுக்கு தந்த சட்டங்களிலிருந்து புரண்டு விட்டீர்கள், அதிலிருந்து விலகி விட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பானவர்களே, இது எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. இன்னைக்கு வாப்பா அம்மாவுடைய சொல்ல கேட்காம புறக்கணித்து போனால் நம்மளுடைய நிலை என்ன ஆகுன்னு தெரியும். யாருடைய சொல்லையும் உதாசீனப்படுத்தக்கூடாது. நாளைக்கு அவர்கள் நமக்கு தேவைப்படுவாங்க. தேவைப்படும் போது, அன்னைக்கு நான் சொல்லும் போது நீ கேட்கல, நான் சொல்லும் போது என்னை புறக்கணிச்சுட்டு போனீங்களேன்னு பேசிடுவாங்க. அப்ப ஊர்ல இருக்கிற பழகி இருக்கிற நண்பர்களும் அன்பர்களுமே அப்படி பேசுகின்ற போது, படைத்தவன் ஒன்றை சொல்லுகின்ற போது அதை எடுக்காமல் அதை விட்டு புறக்கணித்து போனால் என்ன நிலை ஏற்படும்? அதை கூட நினைக்காமல் அந்த சமூகத்தில் பெரும்பாலானவர்கள் புறக்கணித்தார்கள். குர்ஆன்ல இப்படி ஒரு வசனம் உண்டு: வமன் அஅரத அன் திக்ரி ரப்பிஹி. அல்லாஹ்வுடைய, அதாவது ரப்பினுடைய அந்த நினைவை விட்டு எவர் புறக்கணித்து செல்கிறாரோ, எவர் அதை விட்டு புறக்கணித்து செல்கிறாரோ, ஃபஇன்னலஹு, அவருக்கு இந்த உலகத்தில் என்ன கிடைக்கும் தெரியுமா? மஈஷத்தன் வன்கா, நெருக்கடியான வாழ்க்கையை அமைத்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மிக இறுக்கமான ஒரு வாழ்க்கை. பிள்ளைகள் இருக்கும், நிம்மதி இருக்காது. பணம் இருக்கும், நிம்மதி. எத்தனை பணக்காரர்கள் சூசைட் பண்ணிக்கிறாங்க. பெரிய நகைக்கடை ஓனர்லாம் மாடியில தற்கொலை பண்ண வரலாறுலாம் இருக்கு. பிள்ளைகள் நல்லா இருந்து படாத பாடுபடுகின்ற பெற்றோர்கள்லாம் இருக்க செய்யறாங்க. ஆம்பளை பிள்ளையால வேதனைப்பட்டவங்களும் இருக்கிறாங்க, பொம்பளை பிள்ளையால வேதனைப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. ஆமாதானே? அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்க, அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு புறக்கணித்து போனால் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கற்று தருகிறான். ஃபஇன்னலஹு மஈஷத்தன் வன்கா, நெருக்கடியான ஒரு இறுக்கமான வாழ்க்கையை அவனுக்கு உண்டாகிவிடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் பார்த்த வேண்டும். அப்ப சில பேருக்கு காபிர்கள்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க. இதே அல்லாஹ் வேதம் யாருக்கு தந்திருக்கிறானோ அவர்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம். அல்லாஹ் இவர்களை சோதிப்பதற்காக இப்படி சொல்லுவான். மற்றவர்கள் அந்த உலகம் ஜன்னத்து கூட வாழ்வாங்க, ஆனா மறுமையில் அவன் நல்லா மாட்டிக்குவான்.
மறுமையில நல்லா மாட்டிக்குவாங்க. நம்மளுக்கு மறுமையில எந்த தண்டனையும் கிடையாது. இங்கதான் எல்லா தண்டனையும். இங்க தண்டனையை வாங்கிட்டோம்னு சொன்னா மறுமையில தப்பிச்சுக்கிறலாம். இங்க தண்டனையை வாங்காதவங்க அங்கே மாட்டிக்கிடுவாங்க. அது ஒரு சில தவறு இருக்குது. ரெண்டு உலகத்திலையும் சிக்கிக்கிறோம். ஒரு சில தவறுக்கு இங்கேயும் வாங்க வேண்டியது வரும், அங்கேயும் வாங்க வேண்டியது வரும். அப்ப என்ன இந்த ஆயத்து சொல்லுகிறது என்றால், எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும், எவ்வளவு மகிழ்ச்சிகள் வந்தாலும், எவ்வளவு உச்சத்தில் இருந்தாலும் அல்லது எவ்வளவு துன்பத்தில் இருந்தாலும் அல்லாஹ்வை விட்டுட்டு போற முடிவை எடுத்துறாதீங்க. அல்லாஹ் விட்டு விலகி போற முடிவை எடுத்துறாதீங்க. இது ஒரு சமூகம் எடுத்தது. இப்படிதான் ஒரு சமூகம் விலகி போயிருச்சு. அந்த செய்தியை, அந்த நிலைப்பாட்டை நீங்க எடுத்துறாதீங்க. நம்ம உம்மத்தை அந்த நிலைப்பாட்டை எடுக்கக்கூடாது. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்ட நபின்னு யாருங்க சொல்லுவோம்? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தானே. ரொம்ப காலம் கஷ்டப்பட்டது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தானேங்க. ஏறத்தாழ ஒரு 18 வருஷம் யோசிப்பாரு. 18 வருஷம் நோயால் கஷ்டப்பட்டாங்க. இப்படி யாராவது இருக்க முடியும்? 18 வருஷமா நோயால், ஒரு நாள் 2 நாள், 18 வருஷம். பெரிய பணக்காரர் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், பெரிய பணக்காரர். அதாவது உயர்தர கோதுமைக்கின்ற நிறைய விவசாய நிலம் வச்சிருந்தாங்க. அதுல உயர்தர கோதுமை, தொழில் கோதுமைகள் உண்டாகிற மணிக்கோதுமை, தொழில் கோதுமைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய நிலங்கள் தனியா வச்சிருப்பாங்க. அவங்கள்ட்ட இல்லாத சொத்துக்களே இல்லைங்கிற மாதிரி. ஒரு தடவை அவங்க வீட்டில் அவங்க குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா தங்க வெட்டுக்கிளியா வந்து கொட்டுனுச்சாங்க. தங்க வெட்டுக்கிளிங்க, வானத்துல மழை பெய்யறதை பார்த்துருக்கோம். தங்க வெட்டுக்கிளி வந்து கொட்டுனுச்சு. புகாரில இருக்கு இந்த செய்தி, எல்லா சையான கிதாபிலையும் இருக்கு இந்த செய்தி. தங்க வெட்டுக்கிளியா வந்து கொட்டு. அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு நான் தந்தது போதலையா அப்படின்னு கேட்கிறான். என்ன வார்த்தை கேட்கிறான் பாருங்க, உங்களுக்கு நான் தந்தது போதலையா? அப்ப எவ்வளவு செல்வம் கொடுத்துருப்பான்ல, எவ்வளவு செல்வங்களை கொடுத்துருப்பான். நான் உங்களுக்கு தந்தது போதலையா என்று கேட்கிறான். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ரப்பே நீ தந்தது எனக்கு போதுமானது, ஆனாலும் கூட உன்னுடைய ரஹ்மத்தை விட்டு நான் விலகி இருக்க முடியாது, அதிலிருந்து நிராசையாக முடியாது. உன் ரஹ்மத்தை எனக்கு வேணும் அல்லவா, அதற்காக நான் எடுத்துக்கொண்டேன் என்று தன்னுடைய ஆடையில் அதை அள்ளிக்கொண்டார். அந்த அளவுக்கு ரொம்ப வசதி படைத்தவர்கள், நிறைய பிள்ளைகள் உள்ளவர்கள். வரிசையா ஒவ்வொரு பிள்ளையும் மூத்தா போகுது, வரிசையா ஒவ்வொரு பிள்ளையும் மூத்தா போகுது. எப்படி இருக்கும்? அவங்களோட கடைசியில் இருந்தது ஒரு 3 பேர் தான். 3 பேர் தான் கூடவே இருந்தாங்க. ஒன்று ஒரு மனைவி, அவங்க மனைவி அவங்க கூடவே இருந்தாங்க 18 வருஷம். அடுத்து 2 நண்பர்கள், அவங்களுடைய 2 நண்பர்கள் கூட இருந்தாங்க. மீது எல்லாம் விலகி போயிட்டாங்க அல்லது அவங்கள விட்டு மரணிச்சே போயிட்டாங்க. எப்படி இருக்கும்? 18 ஆண்டு காலம் ஒரு வார்த்தை சொல்லி பேசவே இல்லை. எனக்கு இப்படி ஒரு நோய் வந்திருக்கு, இவ்வளவு சிரமம் வந்திருக்கு அப்படின்னு பேசல. ஏன்னா கஷ்டத்துல தானே விலகி போற ஒரு முடிவு எடுப்போம். கஷ்டத்துல தான் விலகி போகக்கூடிய ஒரு முடிவு எடுப்போம். சிரமம் வந்தா முடிவு எடுத்துருவோம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு சஹாபி வருவாங்க பள்ளியாசலுக்கு, பிள்ளைய கூட்டிகிட்டே வருவாங்க. சில பேர் பள்ளிக்கு பிள்ளையோட வருவாங்கல்ல, அது நல்லா இருக்கும், சூப்பரான இது. பாப்பா பிள்ளைய கூட்டி வர காட்சியை பாருங்க, பள்ளியாசலுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அது பார்க்கவே. பள்ளியாசலுக்கு பிள்ளைய கூட்டிகிட்டு வந்தாங்க தொழுகை. அது வாப்பா செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று, பள்ளியாசலுக்கு பிள்ளைய கூட்டி வர்றது. கூட்டிகிட்டு வந்தாங்க, வருவாங்க, தொழுகுவாங்க. எப்படி இருக்கும் பாருங்களேன். நான் சொல்கிறேன், இந்த செய்தியை நல்லா கவனமாக பாருங்க. வருவாங்க, பிள்ளையோடு தொழுகுவாங்க. தொழுகு முடித்தோடனே பிள்ளைய பிடிச்சி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க அந்த சஹாபி. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரானது. இப்படி தான் இந்த உம்மத்தை வாழணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் கூட்டிகிட்டு வந்து இப்படி தொலை வச்சு தொலை முடிஞ்சோன்னா முத்தம் கொடுப்பாங்க. எல்லா சஹாபனும் பார்த்து அகமகிழ்ந்து போவாங்க இந்த சஹாபியை பார்த்து. ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த செய்தி வந்துச்சு, இப்படியே போனுச்சு. இப்படி தான் சஹாபியை வந்து போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அந்த சஹாபியை காணலை, பள்ளியாசலுக்குள்ள காணலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, வளமையாக பிள்ளைய கூட்டிட்டு ஒரு சஹாபி வருவாங்கல்ல, அவங்கள காணலையே, என்ன ஆச்சு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டோன்னே, நாயகமே அந்த சஹாபி சில நாளாக வரல, காரணம் என்ன தெரியுங்களா, அவருடைய புள்ள மூத்தா போச்சுன்னு சொன்னார். அவருடைய மகன் ஆசையா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாருல்ல, தொழுகைக்கு கூட்டி வந்தார்ல, அந்த புள்ள மூத்தா போயிடுச்சு நாயகமேன்னு சொன்னோடனே ரசூலுல்லாஹ் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. வருத்தப்பட்டு நேராக அவருடைய வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போய் அவருக்கு சலாம் சொல்லிட்டு அவர்கிட்ட பேசினாங்க. ரொம்ப கவலையாக இருந்தார். ஏன்னா இருக்கிற செல்ல மகன், பாசமான மகன், அவர் ஒரு கனவு கண்டு இருப்பாரு. தொழுகைக்கெல்லாம் கைப்பிடிச்சு கூட்டி வர்றாருன்னா அந்த தகப்பனுக்கு எவ்வளோ கனவு இருந்திருக்கும், அந்த பிள்ளை எப்படி ஆக்கணும்னு ஒரு கனவு இருந்திருக்கும். அந்த கனவெல்லாம் நொறுங்கி போனோடனே திடீர்னு ஒரு வருத்தத்தில் ஒரு முடிவு எடுப்போம். அந்த ஆபத்து, அது
அந்த ஆபத்தில் ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி அது சிக்கலாக உண்டாக்கும். அந்த நேரத்தில் ரொம்ப நிதானமாக இருக்கும். அந்த நேரத்தில் இந்த ரசூலுல்லாஹ் போனாங்க, கேட்டாங்க, வாப்பா 2 விஷயம் கேட்டாங்க. உங்கள் பிள்ளை உங்கள் கூட இருந்து வளர்ந்து ஆளாகி நீங்கள் நினச்ச மாதிரி பெருசாகி அது உங்களோட இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை தரும், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அல்லது உங்களை விட்டு மூத்தாயிட்டு இந்த குழந்தை நாளை மறுமையில் நீங்கள் போகும்போது சொர்க்கத்தினுடைய வாசலை பிடிச்சிக்கிட்டு வாப்பாவுக்காக காத்து கிடக்குமே, என் வாப்பா இந்த சொர்க்கத்துக்குள்ளே இழுத்துக்கிட்டு போறேன்னு சொல்லி காத்துக்கிட்டு நிற்கிறேன், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க. அப்படியே வருத்தத்தில் இருந்த அந்த சஹாபி அப்படியே நெகிழ்ந்து போயிட்டாங்க. நாயகமே, என் புள்ள என்ன சொர்க்கத்துக்கு கூட்டி போறதுக்காக கதவு ஜன்னத்தினுடைய கதவை பிடிச்சுக்கிட்டு நிற்குங்களா? ஆமாங்க ஆமாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாயகமே, அதுதான் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு நாயகமேன்னு சொல்லி அந்த கவலையா இருந்த சஹாபிக்கு சத்திய செய்தியை சொல்லி அவரை சாந்தப்படுத்தினார்கள் கண்மணி முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா கவலையில அல்லாஹ் விட்டு அப்படியே தள்ளி போற மாதிரி புறக்கணிச்சு போற மாதிரி ஒரு நிலையை ஷைத்தான் ஏற்படுத்துவான். அதை செஞ்சிடாதீங்க, அந்த முடிவுக்கு வந்துடாதீங்கன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வோடு இன்னும் நெருங்கி பார்க்கணும். ஒரு ரசூல் அப்படி கடந்து போகும்போது கூட ஒரு அம்மா தன் பையனை பறி கொடுத்துட்டு வஃபாத் ஆகிட்டு கவலையில் உட்காந்து அழுதுகிட்டாங்க. என்னம்மா அப்படின்னு கவலை ரசூல்லா கேட்டாங்க, என்னம்மா ஆச்சு அப்படின்னு. புள்ள மூத்தா போச்சுன்னு. அழுகாது, கொஞ்சம் பொறுமையா இருக்குமான்னு சொன்னாங்க. கொஞ்சம் பொறுமையா இந்த இது உங்களுக்கு வந்தாதானே தெரியுங்கிற மாதிரி இந்த அம்மா சொல்லிட்டாங்க. எனக்கு வந்தது உங்களுக்கு வந்தாதானே, வந்திருந்தா தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு வந்தது ரசூல்லான்னு தெரியாது. நம்ம பேசுறது ரசூல்லாட்ட தான் பேசுறோன்னு தெரியாம அந்த வருத்தத்தில் பேசிட்டாங்க. பின்னாடி அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு, ஏம்மா வந்தது யார் தெரியுமா, நீ யார்கிட்ட பேசினா தெரியுமா, ஏம்மா ரசூலுல்லாஹ் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்படியா, நான் எவ்வளோ பெரிய தவறு செஞ்சுட்டேன், நான் எவ்வளோ பெரிய தவறு செஞ்சுட்டேன், ரசூலுல்லாஹ்ட்டையே அப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி நேராக ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வந்து வாசல் நின்று அவங்களுடைய வருகைக்கு காத்து இருந்த ரசூலுல்லாஹ் வந்தோன்னே என்னை மன்னிச்சிருங்கேன்றார் அந்த அம்மா, என்னை மன்னிச்சிருங்க, நீங்க சொன்ன பொறுமையில நான் இருக்கிறேன், கடைபிடிக்கிறேன்னு அந்த அம்மா சொன்ன போது கண்மணி முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எம்மா இன்னம ஸப்ரு இந்த ஸலமத்தில் ஊலா, கேட்டுக்கம்மா, பொறுமை என்பது வருத்தம் வருகின்ற முதல் நிலையிலேயே கடைபிடிச்சிடணும்னு சொன்னாங்க. வருத்தம் எப்போ வருதோ அப்ப எடுக்கணும் அந்த முடிவு, பொறுமை. ஏன்னா வருத்தம் கொஞ்சம் கொஞ்சம் போக 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 நிதானத்துக்கு வந்துடும். அப்படிதானே வருத்தம் ஒரு 5 மணி நேரம் கழிச்சு இல்ல 1 மணி நேரம் கழிச்சு கொஞ்சம் நிதானத்துக்கு வந்துடும். அப்போ முடிவெடுக்கிறது பொறுமை அல்லமா. வருத்தம் வந்த நேரத்தில் முதல் நிலையிலேயே பொறுமையை கடைபிடிக்கணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. அப்படி வருத்தப்படுகின்ற நேரத்தில் அல்லாஹ் விட்டு தூரமாகிற ஒரு முடிவு வரும், எடுத்துறாதேன்னு சொன்னாங்க முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி வாங்க, ஐயோ வலிச்சலா இருக்கிறாங்க பாருங்க. அவங்களோட 3 பேர் தான் இருந்தாங்க. 3 பேர், ஒன்று அவங்க மனைவி, இன்னொன்று 2 நண்பர்கள். இது எல்லாரும் போயிட்டாங்க. அவங்க தேவைக்கு வெளியே போனால், சுய தேவைக்கு வெளியே போனால் அப்போல்லாம் காட்டு பக்கம் தானே கூட்டிகிட்டு போவாங்க, காட்டு பக்கம் தான் கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க மனைவி தான் கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி ஒரு ஏன் அவங்களுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய செல்வங்கள் வந்தது, இந்த துவாவை ஏன் கேட்டாங்க தெரியுமா? கடைசியாக ஒரு துவா கேட்டாங்க பாருங்க. அதுக்கு ஒரு நிகழ்வு இருக்குது. அவங்களோடு இருந்தாங்களே 2 நண்பர்கள், யார்? அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தோடு 2 நண்பர்கள், மொத்தம் 3 பேர் தான் கூட இருந்தாங்க. அந்த 2 நண்பரில் ஒருத்தர் சொன்னாங்க, 18 வருஷமா அய்யூப் நபிக்கு இப்படி நோய் இருக்குல்ல, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க வேலைக்கு. கூட இருந்தவரே இப்படி சொல்லிட்டாங்க. நபிமார்கள் தப்பு செய்ய மாட்டாங்க, நபிமார்கள் குற்றம் செய்ய மாட்டாங்க, அதிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். அவன் நினைக்கிறாங்க அந்த நண்பர் ஏதோ ஒரு தப்பு இந்த அய்யூப் செஞ்சிருக்கணும், அதனால அல்லாஹ் இவ்வளவு சோதிக்கிறான்னு சொல்லிட்டார். இதை இன்னொரு நண்பரை கேட்டு அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட சொன்னாங்க, நீங்க ஏதோ ஒரு தப்பு செஞ்சிட்டீங்களாம்ல. என் நண்பர், நம்ம நண்பர் சொல்றாரு, என்ன தப்பு செஞ்சீங்கன்னு கேட்கிறாரு. அப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் தப்பே செய்யறேன், நான் எந்த தப்பும் செய்ததில்லை, என்னை அறிந்து நான் தவறு செய்ததில்லை, என்னை அறிந்து நான் பாவம் செய்ததில்லை. ஒரு தடவை வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தேன், வீட்டுக்கு வரலான்னு வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தேன். அப்ப 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் சண்டை போட்ட 2 பேரையும் சமாதானம் செஞ்சு வச்சேன். யார் சொல்றா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். சமாதானம் செஞ்சு வச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் இருக்கிற சில பொருளை எடுத்து தர்மம் செஞ்சேன். தர்மம் செஞ்சுட்டு சொன்னேன், அல்லாஹ் என்னுடைய உம்மத்தில் 2 பேர் தெரியாம சண்டை போட்டுட்டாங்க, அவர்களை மன்னிச்சுது ரப்பேன்னு சொல்லி நான் தர்மம் செஞ்சேன். இப்படிதான் நான் செஞ்சிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எந்த பாவம் செஞ்சதாக எனக்கு தெரியல, எந்த குற்றம் செய்ததாக எனக்கு தெரியலேன்னு
அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் அளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தேவைக்காக எப்போதும் போல் அவங்க மனைவி கூட்டிகிட்டு போகிறாங்க. ரஹீமாம்மா அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் போய் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி நடந்து போய் தேவையை நிறைவேற்றுவாங்க. குறிப்பிட்ட இடத்துல கொண்டு நிப்பாட்டிட்டாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அங்கேயே நடந்து போயிட்டு அவங்க தேவையை முடிச்சுட்டு வருவாங்கன்னு பார்த்தா ஆளை காணலை. ரொம்ப நேரமாச்சு. அந்த நேரத்தில் தேவையை முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் வந்து அந்த இடத்துல தான் சொல்கிறாங்க, அல்லாஹ், நான் இதுவரையும் உன்னிடத்தில் எதையும் சொன்னதில்லை, எதையும் பேசியதில்லை, இப்படி நோய் வந்திருக்குன்னு கூட நான் சொன்னதில்லை. ஆனால் என் நண்பர்களில் ஒருத்தர் சொல்லுகிறார், நான் ஏதோ தவறு செய்து விட்டேன், பாவம் செய்து விட்டேன், அதனால தான் இந்த சோதனைன்னு சொல்றார். இப்படி பேசுறாங்க. அதனால அந்த இடத்துல சொல்றாங்க, ரப்பி இன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். எனக்கு ஒரு நெருக்கடி ஒன்று என்னை தொட்டு விட்டது, ஒரு இடர் ஒன்று என்னை தொட்டு விட்டது, அப்போ கூட என்னை காப்பாத்துன்னு சொல்லலை, நீதான் அர்ஹமுர் ராஹிமீன் என்று சொல்லுகிறார். சொன்னோன்னு அல்லாஹ் சொல்றான். உடனே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கொலுபிய ரிஜ்லிக்க, நின்ற இடத்துல உங்க காலை தூக்கி அடிங்கன்னு சொல்றான். நின்ற இடத்துல மனைவி அங்க இருக்கிறாங்க, இவங்க இங்க இருக்கிறாங்க, யாருமே இல்லை. காலை ஓங்கி தூக்கி உதைங்கன்னு சொன்னான்ல, தூக்கி காலை உதைச்சாங்க. உதைச்சோன்னா உள்ள இருந்து தண்ணி வருது. குர்ஆன்ல இருக்குது அந்த வசனம். முகத்தசிலும் பாரிதும் ஷராப், அதை எடுத்து குடிச்சுக்கிறேன்ல, குடிச்சாங்க, குளிச்சாங்க. இதெல்லாம் யாருக்கும் தெரியாது, மனைவிக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. குடிச்சோன 18 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இளமையாக, பொழிவாக, அழகாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்களோ, அதே இளமையாக, அழகாக, பொழிவாக வந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய வேலையை பாருங்க, அல்லாஹ்வுடைய வேலை, பெரிய வேலை. இது ஜலீஹா அம்மாவுடைய விஷயத்திலே இது மாதிரி ஏற்பட்டிருக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஜலீஹா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவீங்கல்ல, அவங்க விஷயத்திலையும் இது மாதிரி பொழிவுகள் ஏற்பட்டிருக்கு. சரி, ஆயிட்டா முடிச்சுட்டு நேராக வர்றாங்க. மனைவி தேடிக்கிட்டு வராங்கன்னு உள்ள நேரமாச்சு, கணவரை காணலையே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நிற்கிறாங்க. ஆனால் ஆள் அனுப்பி விட்ட மாதிரி இல்லை. அனுப்பும்போது எப்படி இருந்தாங்க, 18 வருஷமாக நோயில் கிடந்தவங்க மாதிரி போனாங்க. இப்போ எப்படி இருக்கிறாங்க, 18 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை போல இருக்கிறாங்க. பார்த்தா கணவருடைய சாயல் இருக்குது, ஆனால் கணவரை காணல. கணவர் எங்கன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கணவர் இப்படி இல்லையே, ஆனா நிற்பவர் கணவருடைய சாயலில் நிற்கிறார். யாராக இருக்கும் இவர்? ஏன்னா நம்ம விட்டுட்டு போகும்போது கணவர் இப்படி இல்லையேன்னு நினைக்கிறாங்க. அப்புறம் தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதுக்கு பிறகுதான் இவர்கள் தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்று உறுதிப்படுத்திக் கொள்கிறார்கள். மனைவி வீட்டுக்கு போறாங்க. அல்லாஹ் தஆலா எவ்வளவு ஏற்பாடு செய்கிறான்னு பாருங்க. 2 விதமான மேகங்களை அனுப்பி வைக்கிறான். 2 விதமான மேகம் என்னங்க செய்யும்? மழை தானே கொடுக்கும், தண்ணி தானே கொடுக்கும். நீரை பொழிகின்ற மேகங்கள் அதிசயத்தை காட்டியது. அதிசயங்கள், மழை பெய்யும், விளைச்சல்கள் வரும், நெல், கரும்பு, சோளம், பயிறு, கோதுமை வரலாம். ஆனா நபிமார்கள் விஷயத்தில் அல்லாஹ் நேரடியாக பல அற்புதங்களை காட்டுவான். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த அற்புதங்களில் ஒன்று என்ன தெரியுமா? அல்லாஹ் 2 மேகத்தை அனுப்பினான். ஒரு மேகம், அவங்கள்ட்ட 2 விதமான விளைச்சல்கள், விவசாய நிலங்கள் இருந்தது. ஒரு சில விவசாய நிலத்தில் வந்து உயர்தரமான கோதுமை, மணி கோதுமை என்று சொல்வார்கள், அதை விளைப்பார்கள். இன்னொரு விவசாய நிலங்கள்ல வந்து தொழி கோதுமை, கொஞ்சம் மட்டரகமான கோதுமையை விளைப்பார்கள். இப்படிதான் அவர்களுடைய பழக்கம். அந்த உயர்தரமான கோதுமையை விதைக்கக்கூடிய விளைச்சல்கள் வரக்கூடிய அந்த நிலங்களில் அந்த மேகங்கள் வந்து, மேகங்கள் அதுக்கு நேராக பொழிகிறது, தங்கமாக கொட்டுகிறது. எங்கே தொழி கோதுமைகள் முளைக்குமோ அந்த விளைநிலங்களுக்கு மேலாக வந்த மேகங்கள் மழை போல் கொட்டுகிறது, வெள்ளி போல் கொட்டுகிறது, வெள்ளியாக கொட்டியது. இங்கு தங்கமா கொட்டி நிறைந்து கிடக்கு, இங்க வெள்ளியாக கொட்டி நிறைந்து கிடக்கிறது. அல்லாஹ்வுடைய வேலையை பாரு. 18 வருஷம் எனக்கு இப்படி வந்துருச்சேன்னு வாய் திறந்து பேசாத, அதை அல்லாஹ்விடத்தில் கூட முறையிடாத அந்த நபிக்கு
இப்படி ஒரு வெகுமதியை இந்த உலகத்திலே அல்லாஹ் கொடுத்து இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி அந்த வரலாறுகளை இந்த உம்மத்துக்கு எவ்வளவு பெரிய பாடத்தை தரான் பார். அவ்வளோ பெரிய நன்மைகளை அவர்களுக்கு தந்து மீண்டும் பழைய வசதிகள், பழைய இளமைகள், அதே போல பிள்ளைகளும் அவர்களுக்கு திரும்பவும் அவர்களுக்கு நிறையாக பெற்றெடுத்தார்கள், கிடைத்தது என்று தப்சீர்களிலே பார்க்க முடிகிறது. அதாவது சொல்லுவார்கள், கஷ்டம் வருகின்ற போது விலகி போய்விடக்கூடாது. ஆனால் யூதர்கள் இதை செய்தார்கள். 2 நேரத்தில் நம்ம விலகி போயிடுவோம். இன்னைக்கும் பாருங்க, பள்ளியை விட்டு நம்ம விலகி போறது 2 நேரம். ரொம்ப கஷ்டம் வந்தாலும் விலகி போயிடுவோம், அல்லது ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் விலகி போயிடுவோம். கல்யாணம் நடக்குதுன்னு சொன்னா விலகி போயிடுவோம், அல்லது ரொம்ப கவலையா இருந்தால் விலகி போயிடுவோம். இந்த 2 நேரத்தில் விலகி போயிடுவோம். தொழுகையிலிருந்து இதிலிருந்து விலகாதீங்க, என்னை விட்டு விலகி போயிடாதீங்க அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, என்னுடைய நினைவுகள் உங்களுக்கு இருக்கட்டும், என்னை விட்டு போயிடாதீங்க. கஷ்டம் யாருக்கு வரல? நபிமார்களுக்கு வராமலா போனுச்சு? நபிமார்கள் எவ்வளவு பரிசுத்தமானவர்கள். அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. ரசூல்லா பல நாள் சாப்பிடாம தான் இருப்பாங்க, பசியாக தான் இருப்பாங்க. ரசூல்லாவுடைய நிலை அப்படிதான். பசியோடு இருக்கிறது ஒரு சுன்னத்து. வயிறு புடக்கி சாப்பிடுவதை விட பசியோடு இருக்கிறது ஒரு சுன்னத்து தான். பசியாவே இருந்துருனுங்கன்னு சொல்லலை, பசியோடு இருப்பது. ரசூல்லா பசியோடு தான் வருவாங்க. ஒரு தடவை பசியோடு வராங்க, சில நாட்கள் சாப்பிடாம ஏதாவது வீட்டில் இருக்குமான்னு பார்த்து வர்றாங்க. வீட்டில் ஒன்றும் இல்லை. அங்கிட்ட இங்கிட்டும் பார்க்குறாங்க, ஒரே ஒரு பேரிச்சம்பழம் கிடக்குது. அவங்களுடைய அறையில் பெட்டில் ஒரு பேரிச்சம்பழம் கிடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சாப்பிட்லான்னு நினைக்கும் போது அவங்க யோசிக்கிறாங்க, ஏண்டா சதக்காவுடைய பொருள், ஜக்காத்துடைய பொருள் எல்லாம் சில நேரங்களில் ரசூல்லா வீட்டில் வைக்கப்படும், அது பங்கு வைத்து கொடுக்கப்படும். அதில் ஏதாவது ஒன்று மிச்சமாக இருந்தால் என்ன செய்கிறது என்று யோசிக்கிறான். நபிமார்கள், குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்தினர்கள் சதக்காவுடைய பொருளை சாப்பிட மாட்டாங்க. அன்பளிப்புகளை எடுத்துக்கிடுவாங்களே, சதக்கா எடுக்க மாட்டாங்க, எடுக்கவும் கூடாது. ஜக்காத்தை எடுக்க மாட்டாங்க, எடுக்கவும் கூடாது. அப்ப இது அதுவாக இருந்தால் என்னவா இருக்கும்? எப்படி பாருங்க யோசனை. எங்க ரோட்ல இருந்து கிடைக்கல, பாதையில கிடைக்கல, அவங்க வீட்டுல கிடைக்கிற பொருளுக்கு ரசூலுல்லாஹ் இவ்வளவு யோசிக்கிறாங்க, பசியா இருக்கிறாங்க. அதனாலதான் பெரியவர்கள் சொல்லுவாங்க, 2 விஷயம் இருக்கு மார்க்கத்தில். ஒன்னு ஷஹவாத், இன்னொன்னு சுபுஹாத். ஷஹவாத் என்றால் இச்சைகளை கட்டுப்படுத்திக் கொள்வது, இன்னொன்னு சந்தேகத்தில் இருந்து விலகி இருப்பது சுபுஹாத். இந்த 2ஐயும் எவர் பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவர் வெற்றி பெறுவார். 2ஐயும் பாதுகாத்துக் கொண்டவர் வெற்றி பெறுவார் என்று சொன்னார்கள். சந்தேகமாறி வந்தா கூட விலகிக்கிறீங்கன்னு சொன்னாங்க. அதில் ரசூல் அவ்வளவு பசியிலும் கூட வாய் திறந்து சொன்னதில்லை, இனி இவ்வளவு பசியா போட்டுட்டேன்னு அல்லாஹ்ட்ட சொன்னதில்லை. அந்த ஒரு பேரிச்சம்பழத்தை சந்தேகத்தின் அடிப்படையில் சாப்பிடாம விட்டுட்டாங்க. இப்படி இவ்வளவு சிரமத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு ரீதியாக மட்டுமல்ல, எல்லா விதத்திலும் அவர்கள் நெருக்கடியில் இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் இப்படி ஆக்கிட்டேன்னு சொன்னதில்லை. அதான் சொல்வார்கள், அல்லாஹ் விட்டு நீங்கள் புறக்கணித்து விடாதீர்கள், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் நெருங்கி செல்லுங்கள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு சொல்லி கொடுத்தார். அதனாலதான் இந்த உம்மத்து பாருங்க, அல்லாஹ்வோடு நெருங்கிறதுக்கு உண்டான வேலைகள்ல ரொம்ப. இப்ப நம்ம தொழுக வரமே எதுக்காக? குர்ஆன் எடுத்து ஓதுறமே எதுக்காக? ஒருவருக்கு தர்மம் செய்யறமே எதற்காக? யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் எதற்காக? யாராவது தான் கஷ்டப்பட்ட பணத்தை ஒருத்தர் கொடுப்பாரா? எதுக்காக? அல்லாஹ்வோட நெருங்கி போகணும். அதுதான் தொழுகைக்கு வர்றது நெருக்கத்துக்கு, அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்காகத்தான். அல்லாஹ்வுடைய நெருக்க வேண்டும் என்பதை தான் நம்மளுடைய மார்க்கம் சொல்லி தந்திருக்கு. அல்லாஹ்வுக்கு புறக்கணிச்சு போயிடாது. இது ரொம்ப முக்கியமானது. எங்க போயிட்டு லாஸ்ட்ல இங்கே தான் வரணும், அல்லாஹ்ட்ட தான் வந்தா. முன்னோர்களை பார்த்து அதிர்ச்சியா இருக்கும். அதாவது தன்கிட்ட என்ன அல்லாஹ் கொடுத்துருக்கிறானோ அது எவ்வளவோ நிறைய கொடுத்தது, ஏதாவது ஒன்றை வச்சு அல்லாஹ் நெருங்கிட மாட்டோமான்னு ஆசைப்பட்டாங்க. எவ்வளவு வச்சிருந்தாலும் ஏதோ ஒன்றை வச்சு அல்லாஹ்ட்ட நெருங்கி இருக்கும். எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஒண்ணுல கூட அல்லாஹ்வை நெருங்கலைன்னா எவ்வளவு பெரிய ஒரு விபரீதமான முடிவு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அபுல் ஹாமிதுல் ஹஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய சீதேவி, அறிவுலக மாமேதை என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு யா அல்லாஹ் ஹஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ்வை போல எங்களுக்கு கல்வியை தருவாயாக என்று எல்லாரும் துஆ செய்வாங்க. யா ரப்பி ஆத்திலனா இல்மன் வ ஃபஹ்மன் கமா ஆதைத யா ரப்பனா லிஷைഖ் ஹஸ்ஸாலி, இப்படிதான் துஆ செய்வாங்க. ஹஸ்ஸாலி இமாமுக்கு தந்ததை போல அறிவையும் ஞானத்தையும் எங்களுக்கும் வழங்கிடுவாயாக. அவ்வளவு அறிவுலக மேதை, எல்லா அறிவுகளையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அவ்வளவு பெரிய சிறந்த மாமேதையாக வாழ்ந்தார்கள் இமாமுனா ஹஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி.
ஆனால் அவ்வளோ இல்மை பெற்றும் கூட அவர்களுக்கு என்ன நோக்கம் தெரியுமா? நம்மள்கிட்ட வச்சு விளம்பரம் பண்ணணும்னு விளங்கலை. அதில் ஏதாவது ஒன்றை கொண்டு அல்லாவை நெருங்கிறன்னு ஆசைப்பட்டாங்க. ஏதாவது ஒன்றை கொண்டு அல்லாவை நெருங்கிறன்னு ஆசைப்பட்டாங்க. செய்தி ஒன்று இருக்குது, கிதாபுகள் எல்லாம் வரல, உஸ்தாத்மார்கள் சொன்ன செய்தி தான். இது எந்த கிதாபில் வருதோ நான் படிக்கிறேன். உஸ்தாத்மார்கள் சொன்ன காதில் கேட்ட செய்தி தான். கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு தடவை கனவு காண்றாங்க. கனவு காணும்போது கனவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் நிற்கிறாங்க. கனவுல ரசூலுல்லாஹ் கனவுல பார்க்குறேன்னா செய்வார்ல, நமக்கும் தருவானாங்க, ஒரு பெரிய செய்வார். கனவுல பார்க்குறாங்க, பக்கத்தில் கலீமுல்லா ஹபீபுல்லாவையும் பார்க்குறாங்க, கலீமுல்லாவையும் பார்க்குறாங்க. யாரு? அபூ ஹாமிதுல் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்போ மூசா நபி கேட்டாங்களாம், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம், இவர் யார் அப்படின்னு கேட்டாங்களாம். யாரே? கஸ்ஸாலி இமாமை பார்த்து இவங்க யாரு என்று முகமது நபிகிட்ட மூசா நபி கேட்டாங்களாம். இப்படி ஒரு செய்தி. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களாம், நீங்களே அவள்கிட்ட கேட்க வேண்டியது தானே, நீங்களே அவள்கிட்ட நேரடியாக கேளுங்க, யாருன்னு கேளுங்க அப்படின்ட்டாங்களாம். மூசா நபி கஸ்ஸாலி இமாம்கிட்ட கேட்டாங்களாம், உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். கஸ்ஸாலி இமாம்கிட்ட உங்கள் பேர் என்ன அப்படின்னு. கஸ்ஸாலி இமாம் சொன்னாங்களாம், முஹம்மது பின் முஹம்மது அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்க பேர் என்னன்னு கேட்டாங்க, முகம்மதுன்னா முடிஞ்சு போச்சு. முஹம்மது பின் முஹம்மதுன்னு 5 தலைமுறையை சொன்னாங்களாம். மூசா நபி கேட்டாங்களாம், நான் உங்கள் பேரை மட்டும் தானே கேட்டேன், பேரை மட்டும் சொல்லலாம்ல, உங்கள் வாப்பா பேர், வாப்பாவுடைய வாப்பா பேர், வாப்பாவுடைய வாப்பா பேர்லாம் ஏன் சொல்கிறீ அப்படின்னு. ஆனால் அவங்க வாப்பா பேர் மார்கள்லாம் எல்லாம் முகமதாக தான் இருப்பாங்க. ஏன் திணின்னு சொல்கிறேன், நான் கேட்டது என்னதான், உங்கள் பேர் என்னன்னு தான் கேட்டேன், அதல்லவா சொல்லணும் அப்படின்னு. அப்போ அபூ ஹாமிதுல் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாம், இல்லை குர்ஆனில் ஒரு வசனம், அதில் அல்லாஹ் கலீமுல்லா மூசா நபிகிட்ட கேட்டதாக வருது. மூசாவை உமா தில்கபி யமீனுக்கு யா மூசா அவர்களே, உங்களுடைய வலது கரத்தில் என்ன வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டான். இது சூரத்து தாஹா போன்ற சூறாவில் இருக்குது. அப்போ உங்கள் வலது கையில் என்ன வச்சிருக்கிறீங்கன்னு அல்லாஹ் கேட்டான். கையில் என்ன வச்சுக்கிறீங்க அப்படின்னு. என்ன சொல்லணும்? குச்சி வச்சுக்கிறேன்னு மட்டும் சொன்னால் போதும். கால ஹிய அசாய அப்படின்னு சொன்னால் போதும். நான் கை குச்சி வச்சிருக்கிறேன், ஸ்டிக்கு தான் வச்சிருக்கிறேன்னு சொன்னால் போதும். ஆனால் அதை மட்டும் அவர் சொல்லலை. அதுக்கடுத்து அவர் பேச ஆரம்பிச்சார். கால ஹிய அசாய அத்தவக்கவும், அதை கொண்டு நான் என்ன செஞ்சுக்கிருவேன், சாஞ்சிக்கிருவேன். வாஹஷுபிஹா, அதை கொண்டு நான் ஆடுகளுக்கு இலைதலை பறித்து போடுவேன், ஆடுகளை மேய்த்து கொள்வேன். இப்படி தொடர்ந்து பேசுகிறார். அல்ல அவ்வளோலாம் கேட்கல, கையில் என்ன வச்சுக்கிறீன்னு கேட்டால் அதை மட்டும் தானே சொல்லணும். அப்போ ஏன் மூசா அவ்வளோ பேசுகிறாங்க? அல்லாட்ட பேசுகிற வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லி இதை விட்டுட்டா வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அதிகமாக பேசுகிறாங்க மூசா நபி. அதிலிருந்து நான் கற்றுக்கிட்டேன், உங்கள்கிட்டலாம் பேசுகிறதுக்கு இனி வாய்ப்பு கிடைக்குமா? மூசா நபிகிட்ட பேச வாய்ப்பு கிடைக்குமா? கிடைச்ச வாய்ப்பு ஒன்று தான். சரி சேர்த்து சொல்லிடுமேன்னு சொல்லிட்டேன்டாகலாம். யார்? அபூ ஹாமிதுல் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்போ இவ்வளோ அறிவுள்ள கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய நோக்கமெல்லாம் என்னவா இருந்துச்சு தெரியுமா? அல்லாஹ்வே, நான் செய்கிற அமல்கள் ஏதாவது ஒன்று உன் பொருத்தத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும், அந்த மாதிரி என்னுடைய அமலை நீ ஆக்கிக் கொள்வாயா. இப்படி தான் துஆ செய்வான். என்னுடைய அமல்கள் ஏதாவது ஒன்று, நான் எழுதின கிதாபாக இருக்கலாம், நான் சொன்ன செய்தியாக இருக்கலாம், அல்லது நான் வணங்கிய வணக்கமாக இருக்கலாம், அது உன் பொருத்தத்தை பெற்று தரக்கூடியதாக இருக்கணும் ரப்பே அப்படின்னு துஆ செய்வான். இவ்வளோ பெரிய எல்லாருடைய வேலை தான். பொருளை வைத்திருந்தவர்கள் பொருளை கொண்டு அப்படி துஆ செய்தார்கள், இல்மை வைத்திருந்தவர்கள் இல்மை கொண்டு அப்படி துஆ செய்தார்கள், வீரத்தை வைத்திருந்தவர்கள் வீரத்தை கொண்டு அப்படி துஆ செய்தார்கள், நல்ல நல்ல உறவுகளை பேணியவர்கள் அதை கொண்டு அப்படி துஆ செய்தார்கள். யாருக்கு அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதையெல்லாம் கொண்டு அவர்கள் கேட்டது ஒன்றுதான். அது என்னண்டா? அல்லாஹ்வின் பொருத்தம் வேண்டும் என்று கேட்டார். அதுதான் கேட்டார். ஏன் கேட்டா, ஈமானுடைய வலிமை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் வழியாக மட்டும்தான் கிடைக்கும். ஈமானுடைய வலிமை என்பது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தில் மட்டும்தான் கிடைக்கும். அதில் மட்டும்தான் அதை பெற முடியும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை வாங்குவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை வாங்குவதற்கு
அதனாலதான் கொஞ்சம் சந்தேகமா இருந்தா கூட அதிலிருந்து விலகி இருந்தார்கள் முன்னிருந்து. ஹராமு நம்மளுக்கு தெரியுங்க, ஹலாலும் தெரியுங்க, அந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்குது பாருங்க. ஒரு அஜித்திட்ட போவோம், இது கூடும் பாரு, இன்னொரு அஜித்திட்ட போவோம், கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன அந்த பள்ளியில் அப்படி சொல்லுவாங்க, இந்த பள்ளியில் ரெண்டு ஆய்வு கருத்துல இமாம்கள் சொல்லியிருப்பாங்க. ஒரு இடத்துல இது கூடும் இன்னொரு இடத்துல இது மக்கூருன்னு சொல்லி தந்திருப்பாங்க, அதை கூடாதுன்னு சொல்லி விடுவாங்க. உடனே நம்ம என்ன முடிவு தெரியுமா, என்ன கூடாதுன்னு எப்போ வந்துச்சோ அதிலிருந்து விலகி இருப்பது நல்லதுப்பா. பேணுதல் என்பது அதுதான் உங்களுக்கு சிறந்த மார்க்கம் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். உங்களுடைய மார்க்கத்தில் சிறந்தது என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தாங்க. ஒரு இடத்துல நம்மளுக்கு அனுமதி கிடைச்சிருச்சுன்னா அதை செய்ய பார்க்க கூடாது. ஒரு இடத்துல அனுமதி கிடைக்குதே, சிக்னல் கிடைக்குதே, அது செஞ்சிருவோம், செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்க. தான் வீட்டில் கிடந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் சாப்பிட்றதுக்கு தயங்கினாங்க. இப்படிதான் வாழ்க்கை. ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள், அவர்கள் எப்படி யோசித்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய இறைநேசர். புகாரி ரஹ்மத்துல்லாஹுக்குலாம் உஸ்தாத், பெரிய இறைநேசர். அவர்களுடைய தகப்பனார் முபாரக், அவங்களுடைய தகப்பனார் முபாரக், அவங்க பெரிய இபாதத்துக்குரியவர். அவங்களும் சாதாரண ஆள் கிடையாது. அவங்க அம்மாட்ட போய் சொன்னாங்களாம். யாரு? அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹுடைய வாப்பா முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க அம்மாட்ட போய் பேசினாங்களாம். அம்மா, நான் வளங்கள்லாம் செய்யறேன், தொழுகெல்லாம் செய்யறேன், இபாதத்தெல்லாம் செய்யறேன், இன்பம் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது அம்மா அப்படின்னு சொன்னாங்களாம். நம்மளுக்கும் கிடைக்க மாட்டேங்குது இல்லையா? நம்மளுக்கு தொழுகையும் முழுசா கிடைக்க மாட்டேங்குது. அவங்க சொல்றாங்க, தொழுகெல்லாம் செய்யறேன், தொழுகையில ஒரு இன்பம் வர மாட்டேங்குதம்மா அப்படின்னு சொன்னாங்களாம். சொல்லிட்டு நிக்கல, அடுத்து சொன்னாங்க, அம்மா ஹராமானது ஏதாவது சந்தேகத்துக்குரியது எதையாவது நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா, அதாவது ஏதாவது செஞ்சீங்களான்னு உம்மாட்ட போய் கேட்டாகலாம். ஏன்னா என்னுடைய அனுபவத்தை நான் அப்படி செஞ்சதா தெரியலம்மா. எப்படி சொல்றாங்க பாரு. இது நம்ம சொல்ல முடியுமா? நான் பிறந்த காலத்திலிருந்து சந்தேகத்துக்குரிய பொருளை நான் சாப்பிட்டதில்லை, சந்தேகத்துக்குரிய இடத்திற்கு நான் சென்றதில்லை, சந்தேகத்துக்குரிய காரியத்தை நான் செய்ததில்லை என்று சொல்ல முடியுமா? முபாரக் ரஹ்மத்துல்லாஹ், அப்துல்லாஹ் முபாரக் ரஹ்மத்துல்லாஹுடைய தகப்பனார் சொல்லுகிறார், சந்தேகத்துக்குரிய செயலை நான் செய்ததில்லை அம்மா. ஹராமை அல்ல, சந்தேகத்துக்குரியதையே நான் செய்யலை அம்மா. ஆனால் எனக்கு இன்பம் வர மாட்டேங்குதுமா இபாதத்தில், ஒரு டேஸ்ட் இல்லாம இருக்குதுமா இபாதத்திலே. நீங்க ஏதாவது செஞ்சீங்களாம்மா அப்படின்னு அம்மாட்ட போய் கேட்டாங்க. அம்மா சொன்னாங்கன்னா, பாப்பா உன்னை நான் வயிற்றுக்குள்ளே சுமந்திருந்த போது பசியாக இருந்துச்சு பாப்பா. நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பேரிச்ச மரம் இருந்துச்சு, அதனுடைய ஒரு கிளை இந்த பக்கம் இருந்துச்சா, என் பசியில் ஒன்றும் தெரியலை பாப்பா. நம்ம வீட்டு பக்கம் வந்த கிளையில தொங்கி இருந்த பேரிச்ச மரத்தை எடுத்து நான் சாப்பிட்டேன் பாப்பா. ஆனால் முறை என்னன்னு கேட்டால், நான் இந்த சைடு கிளை இருந்து அது விழுந்தால் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. நம்ம வீட்டு சைடு கிளை இருந்தால் சந்தேகம் எடுத்துக்கலாம். நம்ம ஏறி பறிக்கக்கூடாது. அதே மாதிரி அடுத்த வீட்டு காம்பவுண்ட்லேயும் ஏறக்கூடாது. நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அது விழுந்திருந்தால் எடுத்துக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. அதை எடுத்து சாப்பிட்டுட்டோம் வாப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ தான் சொன்னாங்களா, அம்மா இது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்காரர் யார், அப்போ யார் பேரில் இருந்துச்சுன்னு நினச்சி அந்த வீட்டுக்காரரை தேடி போய் அதுக்கு இப்போ என்ன விலையோ அதை கொடுத்து எங்களை மன்னிச்சுக்கிறீங்க அப்படின்னு அம்மாவும் பிள்ளையுமாக போய் நின்றார்களாம். எங்க அம்மா என்ன வயிற்றுல சுமந்த போது பசியினால இப்படி எடுத்து சாப்பிட்டுட்டாங்க, அது உங்க மரத்து பேரிச்சம்பழம், அதனால என் தொழுகையில இபாதத்தில் இன்பம் இல்லாம நான் தவிக்கிறேன், அதுக்கு என்ன விலைன்னு சொல்லுங்க தந்துடுறேன்னு சொல்லி அந்த விலையை கொடுத்த பின்புதான் அவர்களுக்கு இபாதத்தில் ஓர்மை கிடைத்தது என்று எழுதுகிறார். எப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றெடுத்தாங்க, இப்படிப்பட்ட தகப்பனார் சாதாரண பிள்ளையை பெற்றெடுப்பாங்களா? அதனால அவங்களுக்கு அப்துல்லாங்கிற அழகான இப்னுல் முபாரக் என்று சொல்லக்கூடிய அழகான ஈராக்குல் ஆலிமுல் ஈராக் என்று சொல்லக்கூடிய ஈராக்கின் பேரறிஞர் பெறப்பட்டார், மகனாக வந்து கொடுத்தார் இல்லையா? அவ்வளவு பெரிய சீதேவி மகனாக கிடைத்தார் என்றால் எவ்வளவு ஒரு பேணுதல். அந்த பேணுதல் எப்போது வருது? எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் சந்தேகத்துக்குரிய இடத்தின் பக்கம் போயிடக்கூடாது, அல்லாஹ்வை நெருங்கி இருக்கணும், அல்லாஹ் விட்டு விலகிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருந்தது அவர்களிடத்தில். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அல்லாஹ் விட்டு சேர்ந்து இருந்ததுனால எவ்வளவு பெரிய காரியத்தெல்லாம் செஞ்சாங்க தெரியுங்களா? மலக்குமார்களோடு பேசுறாங்க, மலக்குமார்களோடு பேசக்கூடிய பாக்கியம் எல்லாம் கிடைச்சிச்சு. எவ்வளவு பெரிய பாருங்க, அல்லாஹ்வோடு இணைஞ்சிருக்கிற மக்களுக்கு அல்லாஹ் தர பரிசு. அல்லாஹ்வோடு விலகி போறவர்களுக்கு ஷைத்தானுடைய தொடர்பு தான் கிடைக்கும்.
அல்லாஹ்வை நெருங்கி வர மக்களுக்கு அல்லாஹ் நெருங்கி கொள்வானா இல்லையா? யார் அல்லாஹ்வை நெருங்குகிறார்களோ அல்லாஹ் அவர்களை அழைத்துக் கொள்கிறான். அல்லாஹ் விட்டு யார் புறக்கணித்து செல்கிறார் அவர்களை விட்டும் அல்லாஹ் புறக்கணித்து விடுகிறார். ஹதீஸ்ல வருதா இல்லையா? அல்லாஹ்வினுடைய நெருக்க வேண்டும் என்று வரக்கூடியவர் அல்லாஹ் நெருக்கிக் கொள்வான். எந்த அளவு நெருக்கிக் கொள்கிறான்? மலக்குமார்களை பார்த்தார்கள், மலக்குமார்கள் அவர்களுக்காக ஆலோசனை கொடுத்தார்கள், மலக்குமார்கள் அவர்கள் வடிவத்தில் வந்து பேசினார்கள். அந்த அளவுக்கு தங்களுடைய தரங்களை அவர்கள் உயர்த்தி கொண்டார்கள் சஹாபா பெருமக்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அல்லாஹ் வேணும், அல்லாஹ்வுடைய பொருத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய நெருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தொடர்பு வேண்டும், அல்லாஹ் தான் நம்மளுடைய மூச்சாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அதனால அந்த சஹாபாக்கள் தங்களுடைய அவ்வளவு சிரமத்திலும் சரி பெரும் சாதனையில் அவர்கள் செய்ய முடிந்தது என்பதை உலமாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு நம்மளுக்கெல்லாம் தெரியும் எவ்வளவு பெரிய செய்தி. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட 10 வருஷம் ஹாதிமாக இருந்தவர்கள் அல்லவா, பெரிய அவங்களுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. பிந்தைய காலத்தில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் நிறைய பேரை கொலை செஞ்சாருன்னு கேள்விப்பட்டிருப்போமே, அவர் தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப்ங்கிறத அனஸ் ரலியல்லாஹு கூப்பிட்டு விடுறாரு. அவர் கூப்பிட்டாவே வில்லங்கமான அதிகாரி, அவர் வில்லங்கமான கவர்னர், பல பல நல்ல மனிதர்களை அவருடைய உத்தரவுக்கு கட்டுப்படலன்னா கொலை பண்ணி விடுவார். அந்த மாதிரி ஆள் அவர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். அனஸ் ரலியல்லாஹு கூட விட்டார். அனஸ் ரலியல்லாஹு வந்தாங்க, தைரியமாக வந்தாங்க. அப்போ வாசலில் குதிரைகள்லாம் கட்டி போட்டு வச்சிருந்தார். வாசலில் குதிரைகளை கட்டி போட்டு வச்சிருந்தார். அப்படியே குதிரைகளை பார்த்துக்கிட்டே உள்ளே வந்தாங்க. அப்போ அவர் சொன்னார், குதிரையெல்லாம் பார்த்தீங்களா, எப்படி சூப்பர் சூப்பர் குதிரை வச்சுக்கணும் பார்த்தீங்களா, இது ரசூலுல்லாஹ்ட்ட கூட இல்லை அப்படின்றாராம். அவருடைய வேலை பார்த்தீங்களா. சில பேர் சில அதிகாரிகள் இப்படி செய்வாங்களா இல்லையா, நான் வச்சுக்கிற குதிரை ரசூலுல்லாஹ்ட்ட கூட இல்லைல்ல, எவ்வளோ அழகான குதிரை வச்சுக்கிற பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னாராம். ஆமாம் ஆமாம் குதிரைலாம் வச்சிருக்கிறா, ஆனால் ரசூலுல்லாஹ்ட்டலாம் இது இல்லை தான், ஆனால் ஒரு செய்தி ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். என்ன செய்தி? குதிரை 3 ரகம் இருக்குது. இஸ்லாம் குதிரைகளை 3 ரகமாக பிரிக்குது. சில பேர் குதிரை வச்சிருப்பாங்க நல்ல விஷயத்துக்காக வச்சிருப்பாங்க, அல்லாஹ்வுடைய பாதைக்காக வச்சிருப்பாங்க, நல்ல காரியத்துக்காக வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட குதிரைகள் அதிலிருந்து விழுகின்ற சாணமும் சரி, அதிலிருந்து வெளியாகின்ற சிறுநீரும் சரி, அதில் இருக்கக்கூடிய முடிகளும் சரி, அதில் இருக்கக்கூடிய ரோமங்கள் எல்லாம் நன்மைகளாக அவருக்கு தரப்படும். இது ஒரு ரகம். இன்னொரு ரகம் இருக்குது. சில பேர் குதிரை வச்சிருப்பாங்க வருமானத்துக்காக வச்சிருப்பாங்க, பிள்ளைகளை குடும்பத்தை காப்பாற்றி. இன்னைக்கு காஷ்மீரில் குதிரோட்டிகள் தானே அந்த தொழில் தானே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி குதிரோட்டிகள் இருப்பாங்க, அதுதான் அவர்களுக்கு வருமானம், தன் குடும்பத்தை காப்பாற்றும், அதை ஓட்டி குடும்பத்தை பாதுகாப்பாங்க. இந்த மாதிரி குதிரோட்டிகள், குதிரையை வைத்திருப்பவர்களுக்கு அல்லாஹ் அதில் பறக்கச் செய்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்டிருக்கிறேன். 3வது ஒரு ரகம் இருக்குது. குதிரையை பெருமைக்காக வச்சிருப்பாங்க, பந்தாவுக்கு, பகட்டுக்கு, இதுக்காக வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வைத்திருப்பவர்களுக்கு நாசம் உண்டாகும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், 3வது ரகத்தில் தான் நீ குதிரை வைத்திருக்கிறாய் என்று சொன்ன. இவ்வளோ தைரியம் வேணும். அவர்கிட்ட சும்மாவே பேச முடியாது. அவர்கிட்ட இவ்வளோ தைரியமாக பேசுகிற இவ்வளோ இது என்னன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய பயிற்சி, பாசறை பயின்ற அந்த தைரியம். அவர் சொன்னாராம், என்கிட்டயே இவ்வளோ பேசுகிறீங்களா, நான் உங்களை கொலை பண்ணிடுவேனே அப்படின்ட்டு. யார? அனஸ் ரலியல்லாஹு எவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க, என்கிட்டயே இப்படி பேசுகிறீங்களா, உங்களை நான் கொலை பண்ணி விடுவேன் அப்படின்ட்டு. என்னெல்லாம் உன்னால் கொல்ல முடியாதுண்டா, என்னதான் தலைகீழ நின்றாலும் என்ன உன்னால் கொலை செய்ய முடியாது. எப்படி சொல்றது? உன்ன மாதிரி ஆள் அல்ல உலகத்தில் ஜின்களும் சரி மனிதர்களும் சரி சில ஆபத்தானவர்கள் இருக்கிறார்கள். மினல் ஜின்னத்தி வன்னாஸ் அப்படின்னு சூரத்தில் நாசு முடியுதுலங்க. மனிதர்களையும் கெட்டவர்கள் இருக்கிறார்கள், அதே மாதிரி ஜின்கள்லையும் கெட்டவர்கள் இருக்கிறார்கள், ஆபத்தானவர்கள். இவர்களிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி என்று ரசூலுல்லாஹ் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். இவர்களிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி என்று ரசூலுல்லாஹ் எனக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அதை நான் ஓதிக்கிட்டு இருக்கிறேன். அந்த தைரியத்தில் சொல்றேன், நீ என்ன கொலை பண்ணவே முடியாது. சொன்னோன்னு அரண்டு போயிட்டான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். அந்த துவாவை எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கலன்ட்டாங்க. அந்த துவாவண்டா எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கல. அது ஒன்றை மாதிரி ஆளுக்கெல்லாம் நான் சொல்லித்தர முடியாது, ஒன்றை மாதிரி ஆளுக்கெல்லாம் நான் சொல்லித்தர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. வேறு வழி இல்லாமல்
அவர்களை கொலையும் செய்ய முடியாமல் அவர்களை மரியாதையோடு வீட்டுக்கு அனுப்பி வைத்தான் என்று செய்தி. இவ்வளவு தைரியம் எங்கிருந்து வருகிறது? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு இவ்வளவு தைரியம் எங்கிருந்து வருகிறது? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனை நம்மளால சமாளிக்க முடியலையே. அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றவர்கள், அன்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹபத்தை பெற்றவர்கள், எவ்வளவு பெரிய பிரச்சனையை அவர்களால் தாண்டி வர முடிகிறது. அல்லாஹ் அவர்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அல்லாஹ் அவர்களுக்கு நேரடியாக உதவி செய்கிறான். அதனால் அவர்களுக்கு எப்படிப்பட்ட அரசும் அதிகாரிகளும் அவர்களுக்கு பெருசா தெரியல, ஈஸியா அதை கடந்து போனார்கள் என்றால் அவர்களுடைய ஒவ்வொரு நிமிட வாழ்க்கையும் அல்லாஹ்வின் பொருத்தம் தான். சஹாபாக்களுடைய ஒவ்வொரு நிமிஷ வாழ்க்கையும் பாருங்களேன், அல்லாஹ்வின் பொருத்தம் தான் நோக்கமா இருக்கும், வேறு எந்த நோக்கமும் இருக்காது. அபு முஃபத்தல் ஒரு சஹாபி, பிரபலியமாக கூட இல்லை. மதாயினுக்கு போர் படை, இஸ்லாமிய படை போன போது தஜ்லான் நதி அந்த பக்கம் இருக்கிற எதிரிகள் சொன்னாங்களாம் இஸ்லாமிய படையில், அந்த பக்கம் உள்ளதெல்லாம் எங்கள் இடம், இந்த பக்கம் உள்ளதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, இந்த சைடு வர்றதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அந்த சைடு வர்றதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோன்னு எதிரிகள் சொன்னாங்களாம். இப்படி சமாதானத்துக்கு வர்றாங்க. அப்போ இஸ்லாமிய படையிலிருந்து போன இந்த சஹாபி, சாதாரண சஹாபி, பிரபலியம் கூட இல்லை, அந்த சஹாபி நேராக போனாங்க. அந்த எதிரியுடைய தளபதிகிட்ட பேசுனாங்க. என்ன பேசுனாங்கன்னு சஹாபாக்களுக்கெல்லாம் விளங்கல. அவன் பேசிட்டு வந்தாங்க. பேசிட்டு வந்தவுடனே எதிரி படை ஒரே ஓட்டம் ஊரை நோக்கி. இஸ்லாமிய படை துரத்த ஆரம்பிச்சிருச்சு, திரும்ப துரத்த ஆரம்பிச்சிருச்சு. துரத்தி லாஸ்ட்ல தோற்றே போனார்கள் எதிரி படை. அந்த நகரம் நம்மளுக்கு வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. மதாய் பின்னாடி தான் கேட்டாங்களாம், சண்டைக்கு தானே வந்தீங்க, பேசிக்கிட்டு தானே இருந்தால் திடீர்னு ஓடுனீங்களே, என்ன காரணம் அப்படின்னு. உங்கள் தோழரில் ஒருத்தர் வந்து இப்படி பேசினாரு, அந்த வார்த்தையை கேட்டோன்னு தான் எங்களுக்கு பயம் வந்துருச்சு, ஓடி போயிட்டோம். அப்படி என்ன பேசினாரு அப்படின்னு அவர்கிட்ட நாங்கள் பேசினோம். இந்த சைடு உள்ளதை அது நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அந்த சைடு உள்ளதை நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொன்னோம். அவர் சொன்னார், அப்படி கிடையாது, எங்கள் நாட்டில் விளைகின்ற பேரிச்சம்பழத்தில் உங்கள் நாட்டில் விளைகின்ற தேனை முக்கி நாங்கள் சாப்பிட போகிறோம் என்று சொன்னார். எங்களுக்கு அடி வயிறில் பயம் வந்துருச்சு, என்ன பயமோ தெரியல. அதிலிருந்து ஓட ஆரம்பித்து விட்டோம். உடைய படை தளபதி நேராக அபூ முஃபத்தல் ரலியல்லாஹு தஆலான்ட்ட வந்து, இப்படி நீங்கள் பேசுனீங்களா, போய் இப்படி பேசுனீங்க, நான் ஒன்றும் பேசலையே, நான் ஒன்றுமே பேசலை, அவங்கள்ட்டெல்லாம் பேசலையா. அப்போ யார் பேசினாங்க என்றால் விளக்கம் அளிக்கிறார்கள், அவர்களுடைய உருவத்தில் மலக்குமார்கள் வந்து பேசினார்கள். அவர்களுடைய வடிவத்தில் ஒரு சாதாரண சஹாபி ஒரு படை தளபதிக்கு முன்னால் இவ்வளவு தைரியமாக பேசுகின்ற அளவுக்கு அவர்கள் போய் நின்றார்கள் என்றால் அவர்களின் வடிவத்தில் அங்கு மலக்கு பேசுகிறார். மலக்கு பேசும் அளவுக்கு அல்லது தன் வடிவத்தில் வரும் அளவுக்கு தன்னுடைய தரத்தை அந்த சஹாபிகள் உயர்த்தி வைத்திருந்தார்கள். காரணம் அல்லாஹ்வின் பொருத்தம். அல்லாஹ்வின் பொருத்தம் எந்த வழியிலாவது நம்மளுக்கு கிடைத்துவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ் விட்டு புறக்கணிச்சு போயிடக்கூடாது, அல்லாஹ் விட்டு விலகி போயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சார். இன்னைக்கு சின்ன சின்ன கோபத்தில் கூட நம்ம விலகி போயிடுறோம். வீட்டில் நடக்கிற பிரச்சனையை கூட நம்மளால் சமாளிக்க முடியும். வீட்டில் சாப்பிட்ற நேரத்தில் மனைவிட்ட கோச்சிக்கிறோம், அங்கே அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கு. என் வீட்டில் தூங்குற நேரத்தில் சண்டை, தூங்க போகிற நேரத்தில் மனைவியோட சண்டை, அங்கே அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்குது. யோசிச்சு பாருங்க, நல்லா தொழுதுட்டு இபாதத்து இதுக்கெல்லாம் செஞ்சுட்டு போய் வீட்டில் மனைவியோட சண்டை பிடிச்சது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ அங்கே கோவப்படலாம்னு எங்கேயும் வருதா, அங்கே புறக்கணிக்கலாம் என்று வருகிறதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவிமார்கள்லாம் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஸ்பெஷலிட்டி அவங்கள்ட்ட இருக்குது. ஒவ்வொருத்தவங்க சில பேர் பெரிய வியாபாரியாக இருந்தார்கள், சில பேர் பெரிய தொழிலதிபராக இருந்தார்கள், சில பேருக்கு சில கலைகள் தெரிந்தது இப்படிலாம் இருக்கும். சஃபியா அம்மா இருக்கிறாங்கல்ல, நல்லா சூப்பராக சமைப்பாங்க, நல்லா சமைப்பாங்க சஃபியா அம்மா. அப்போ ரசூல்லா எந்த வீட்டில் இருந்தாலும் தான் வீட்டில் இருந்தால் எப்படி சாப்பாடு கொடுப்பாங்களோ அடுத்த வீட்லேயும் கொடுத்து விடுவாங்க. இப்போ ஆயிஷா அம்மா வீட்டில் இருந்தால் இவங்க சமைச்சு அங்கே கொடுத்து விடுவாங்க, ரசூல்லா சாப்பிடட்டுமே அப்படின்னு ஏதாவது இருந்தால் கொடுத்து விடுவாங்க, சமைச்சு நல்லா சமைப்பாங்க. ஒரு தடவை ஆயிஷா அம்மா வீட்டில் ரசூல்லா இருக்கிறாங்க. ஆயிஷா அந்தந்த வீட்டில் அந்தந்த மனைவி கொடுப்பாங்க தான், ஆனால் சஃபியா அம்மா அழகாக சமைப்பாங்கிறதுக்காக சமைச்சு ரசூல்லாவுக்கு கொடுத்து விடுறாங்க, தான் கணவர் சாப்பிடட்டுமே அப்படின்னு சொல்லி. சாப்பாடு வந்துச்சு, ஆயிஷா அம்மா வீட்டுக்குள்ளே வந்துச்சு. சாப்பாடு வந்தப்போ ஆயிஷா அம்மா பார்த்தாங்க, நம்ம வீட்டில் ரசூல்லா இருக்கிறாங்க, நம்ம என்ன சமைச்சு கொடுக்க மாட்டோமா, நம்மளுக்கு சமைச்சு கொடுக்க தெரியாதா? அது என்ன அங்கேருந்து சாப்பாடு வருது, ஒரு தட்டு தட்டுனாங்க, கொண்டு வந்த பணிப்பெண் ஒரு தட்டு தான், தட்டும் விழுந்துச்சு, தட்டில் இருக்க சாப்பாடும் கீழே விழுந்து கொட்டிருச்சு.
எல்லாரும் கூட்டிருச்சு. திண்ணை தோழர்கள்லாம் சவுண்டு கேட்டு அவர்கள் என்ன சவுண்டு அப்படின்னு பார்க்குறாங்க. பள்ளியில் இருக்கக்கூடிய தோழர்கள், திண்ணை தோழர்கள், அஸ்ஹாபு சுஃபா. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அங்கிருந்து சொல்லுகிறார்கள், சின்ன வார்த்தை, இந்த 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 இடத்துல தான், இங்கே தான் நம்ம கவனமாக இருக்கணும். வீட்டில் இங்கே தான் நம்மளுடைய அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தொலைக்கக்கூடிய இடம் இங்கே தான். வீட்டில் இருக்க அம்மாட்ட, வீட்டில் இருக்கிற வாப்பாட்ட, வீட்டில் இருக்கிற மனைவிட்ட, புள்ளட்ட தான் நம்மளுடைய பொருத்தத்தை தொலைக்கும். அங்கே தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரத்து உம்முக்கும் என்று சொல்லப்படுறார். எல்லாரும் என்ன செய்ய போகிறார்கள்? ரசூல் கோபப்பட போகிறார்களா, ரசூல் திட்ட போகிறார்களா என்று நினைத்து பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரத்து உம்முக்கும், உங்க அம்மா கொஞ்சம் ரோஷப்பட்டுட்டாங்க என்று சொல்லுகிறார். அவ்வளவுதான் வார்த்தை, உங்க அம்மா. அதாவது அதில் இருக்கக்கூடிய நீதியை பேசுகிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஆயிஷா அம்மாட்ட ஒரு நீதி இருக்கிறது. அங்க தான் வீட்டில் தான் கணவர் இருக்க, தான் சமைச்சு போடுவது முறை, அடுத்த வீட்டில் இருந்து வருகிறது எப்படி சரியாகும் என்று நினைக்கிற தன் மனைவியின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்டு அங்கும் ஒரு நீதி இருக்கு என்று பேசுகிற அந்த குணம் யார்ட்டையும் வருமா? எப்படி நீ தட்டி விடலாம்? வேணாண்டா வேணான்னு சொல்லு, நீ எப்படி அதை தட்டி விடலான்னு கேட்கிற கணவர் எங்கே? அங்கு ஒரு நியாயம் இருக்கிறது என்று சொல்லிக் கொடுக்கிற ரசூல் எங்கே? அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, அவங்க அம்மா ரோசப்பட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு, ரோசப்பட்டது உங்க அம்மா தான், உம்மஹாத்துல் முஃமினீன் தானே, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, எல்லாருக்கும் அம்மா தானே. உங்க அம்மாவுக்கும் ரோசம் வரும். உங்கள் தாய் என்று யாரை நீங்கள் மதித்திருக்கிறீர்களோ, இந்த இஸ்லாமுடைய உம்மத் யாரை தாய் என்று நினைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோமோ அந்த அம்மா ரோஷப்பட்டுட்டாங்கன்னு சொன்னோன்னே ஆயிஷா அம்மாவுக்கு ஒரு மால் ஆயிடுச்சு. ஆகா, இவ்வளோ பதவியில நம்மளை வைத்திருக்கிற முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நிலையில் நாம் சரிந்து விட்டோமோ என்று நினைச்சு அவங்க ரோஷப்பட்டத்திலிருந்து விலகி வந்து, நாயகமே இதுக்கு என்ன பரிகாரம் என்று கேட்கிறாங்க. நான் இப்படி ஒரு ரோஷப்பட்டனே, என்ன பரிகாரம் என்று கேட்கிறாங்க. அதாவது மனைவியை பேசலை, ஏசலை, திட்டலை, அடிக்கலை, மனைவிட்ட இருந்த நீதியை சொல்லிவிட்டு மனைவி கீழே இறங்கு வரும் வார்த்தைகளை சொல்லி இறங்க வைத்து அவர்கள் வந்து கேட்கிறார்கள், இதற்கு என்ன பரிகாரம் நாயகமே சொல்லுங்கள், நான் ரோசப்பட்டு விட்டேன் என்று சொன்ன போது முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இனாஉம் பி இனாயின் தஆமும் பி தஆமி கதபா கதஆமின் என்று சொன்னார்கள். பி தஆமின், பாத்திரத்துக்கு பாத்திரம், உணவுக்கு உணவு. உடைச்சிட்டீங்க பாத்திரம், ஒரு பாத்திரத்தை கொடுத்து அனுப்புங்க. கொட்டுட்டீங்க உணவு, உணவு கொடுத்து அனுப்புங்க. இதுதான் பரிகாரம் என்று சொன்னாங்க. இப்படி குடும்பத்தில் கூட சண்டையை ஏற்படுத்தி வருத்தங்களை இருந்து பிரிந்து கொண்டு அல்லாஹ்வின் பொருத்தத்தோடு தான் மனைவி ஆக்கிடக்கூடாது, தானும் விலகிடக்கூடாது என்று இந்த உம்மத்துக்கு சொல்லிக் கொடுக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய கணவன்மார்கள் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக சண்டை பிடிச்சி காலில் தான் எந்திரிக்கிறது. என்ன நிச்சயம்? எந்திரிப்போம் என்பது என்ன நிச்சயம்? மரணித்து விட்டு அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் என்று என்ன யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்லும் போது, அந்து உதுகுலுல் ஜன்னத்தை அந்தும் அஸ்வாஜுக்கும் துஹ்பரூன். நாளை மறுமையிலே கல்யாணம் பண்ணவங்களுக்கெல்லாம் என்ன ஆசை இருக்கணும்டா, ஜன்னத்துக்கு போகும்போது நானும் என் மனைவியும் ஜோடியாக சுகமாக இன்பமாக ஜன்னத்துக்குள் செல்ல வேண்டும். அல்லாஹ் பார்த்து சொல்லணும், இங்க வாப்பா அப்துல் ரஹ்மான், உன் மனைவியோடு ஜன்னத்துக்கு போ, சுகமா இன்பமா உள்ள போன்னு சொல்லணும். அப்படி நீங்கள் உருவாக வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அந்த மாதிரி இப்ப தூங்கிட்டு சண்டை பிடிச்சிட்டே தூங்கிட்டா அந்த நேரத்தில் மரணம் வந்து விட்டாலே என்ன செய்வது? அதனால் இரவு நேரங்களிலே பெரும்பாலான முன்னோர்கள், நம்ம வலிமார்கள், இறைநேசனம் பார்த்தா இஷாக்குள்ள நைட்டு தூக்குறதுக்குள்ளேயும் சமாதானத்துக்கு வந்துருவாங்க. தூங்கி எந்திரிச்சு காலில் தூங்க போட்டு சரி பண்ணிடலாம்ல நினைக்க மாட்டாங்க, தூங்குறதுக்கு முன்னாடியே சரி பண்ணிடுவாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள வேண்டிய நசீபை எல்லாம் நமக்கு தருவானாக. அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் உடலையும் உயிரையும் கொடுத்துருக்கிறான். உடல் இருக்கு பாருங்க, கடைசியில் மண்ணோடு போயிடும், அது மண்ணில் படைக்கப்பட்டது. உயிர் என்பது மேலிருந்து வந்தது. இல்லை, உயிரை மேலிருந்து தான் கொடுத்தான். மேலிருந்து வந்தது மேலேயே போயிடும்.
மண்ணிலிருந்து வந்தது, உடல் மண்ணிலிருந்து வந்துச்சு, மண்ணுக்கே போயிடும். இந்த ரெண்டும் தான் சேர்த்து அல்லாஹ் மனுஷனுக்குள்ள வச்சிருக்கிறான். மண்ணுக்குள் போறதுல கவனம் செலுத்துறோம். மண்ணிலிருந்து படைச்ச உடல் மண்ணுக்கு போக போகுது, இந்த உடலின் மீது அக்கறை செலுத்துகிறோம். ஆனால் மேலிருந்து வந்தது ரூஹு, உயிர் மேலே போகுது, இதில் அக்கறை செலுத்தலை. நம் முன்னோர்கள் உடலை காட்டிலும் உயிருக்கு அக்கறை அதிகமாக செலுத்தினாங்க. இந்த உடலை காட்டிலும் உள்ளுக்குள் இருக்கிற உயிருக்கு தான் அக்கறை அதிகமாக காட்டுவாங்க. அது ஆரோக்கியமாக இருக்கணும், அது நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்க போகின்ற போது அல்லாஹ் அதை சந்தோஷமாக வரவேற்கணும். அப்படி தங்களுடைய உயிர்களை அவர்கள் அமைத்தார்கள். இர்பாத் இப்னு சாரியா, இந்த நிகழ்வோடு நிறைவு செய்கிறேன். சஹாபாக்களில் இவர்கள் மலக்குமார்களோடு நெருக்கத்தை பெற்ற பல சஹாபாக்களில் இவர்களும் ஒரு சாதாரண சஹாபி தான். ஆனாலும் சின்ன சஹாபி நம்ம சொல்கிறோமே, ஆனால் அவங்க எவ்வளோ உயரத்தில் இருந்திருக்கிறார்கள் பாருங்க. அறிமுகம் இல்லாத சஹாபாக்களுடைய உயரமே இவ்வளவு இருக்கு என்றால் ரசூலுடைய மிக நெருக்கத்தை பெற்ற சஹாபாக்களின் உயர்வு எவ்வளவு இருந்திருக்கும் யோசித்துப்பார். அவர்கள் ஒரு தடவை வயதான காலத்தில் சொல்லுகிறார்கள், அல்லாஹுவே வயது அதிகமாகிவிட்டது, என்னுடைய வயது ரொம்ப கசீர், என்னுடைய ஆயுள் அதிகமாயிருச்சு, நரம்பெல்லாம் தளர்ந்து போச்சு, இனி இந்த உலகத்தில் வாழ்ந்து நான் என்ன செய்ய போறேன், இந்த உலகத்தில் இருந்து நான் என்ன செய்ய போறேன், என்ன மூத்தாக்கிடு அப்படின்னு சொல்கிறான். இப்போ பக்கத்தில் ஒரு இளைஞர் இளமை தோட்டத்தில் நல்ல பொலிவோடு உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க, பெரியவங்களே நீங்கள் எப்படி துவா செஞ்சீங்க அப்படின்னு. நான் இப்படி தான் துவா செஞ்சேன். அப்படி செய்யக்கூடாது, நீங்கள் அப்படி செய்யக்கூடாது, இந்த மாதிரி துவா செய்யக்கூடாது. அல்லாஹும்ம ஹஸ்ஸினில் அமல் வ பல்லிகில் அஜல், இப்படி துவா செய்யுங்க. அல்லாஹுவே என் அமலிலே நீ பரக்கத் செய்வாயாக, என் அமலை அழகாக்குவாயாக, என்னுடைய ஆயுள் எப்போ முடியும் என்று இருக்கிறதோ அப்போ என் ஆயுள் முடிவை தருவாயாக என்று துவா செய்யுங்கள் என்று அந்த இளைஞர் சொல்லுகிறார். அழகான வார்த்தையாக இருக்கேன்னு சொல்லி இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு தஆலா, நீங்கள் யார் வாப்பா அப்படின்னு கேட்டாங்களாம். நான் மனிதர் இல்லை, நான் ஒரு மலக்குன்னு அவர் சொன்னார். சஹாபாக்களில் யாராவது ஒருவர் வார்த்தைகளில் சருகினால் கூட சரி செய்வதற்கும் அதை சொல்லி திருத்துவதற்கும் அல்லது ஆலோசனை சொல்வதற்கும் மலக்குமார்கள் கூடவே இருந்திருக்கிறார்கள். அப்படி ஒரு பொன்னான காலம் அது. ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கு மனிதர்களில் கூட நல்ல ஆலோசனை சொல்பவர்கள் குறைந்து விட்டார்கள். அப்ப நாம் தான் நல்ல பாதையை எடுத்து செல்ல வேண்டும். அது அல்லாஹ்வின் நெருக்கத்துக்குரிய பாதை தான் சரியாக இருக்கும். அல்லாஹ்வின் பொருத்தம் எதுவாக இருக்குமோ அந்த பொருத்தமான காரியங்களில் ஈடுபடுகின்ற தௌஃபீக்கை வாழ்நாள் முழுக்க அல்லாஹ் நமக்கு நசீவாக்கி தருவானாக. நம்மளுடைய அனைத்து காரியத்தையும் அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்வானாக. இம்மையும் மறுமை வெற்றி அல்லாஹ் நசீவாக்கி தருவானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம்.